காலையில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார் நகையாகி சொல்லுக்கு சொல்ல சுவை கொட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்துபாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எழுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் ஆவில் நடம் பயத்த நற்றமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ அனுபவம் பற்றிய உரை. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய பாராளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தரின் அனுபவத்தில் மிகவும் எழுச்சியூட்டும் தருணங்களில் ஒன்றை பற்றி உங்கள் முன் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்தியா காலனித்துவ ஆட்சியின் கீழ் அமைந்த போது மேற்குலகால் அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நேரத்தில் வங்காளத்தை சேர்ந்த ஒரு இளம் துறவி இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக மட்டும் நின்று இந்தியா முழுவதிலும் உள்ள ஆன்மீக பாரம்பரியங்களுக்காக குரல் கொடுத்தார். அந்த துறவி வேறு யாருமல்ல, சுவாமி விவேகானந்தர் தான். ஆனால் அவரது சிகாகோ பயணம் எளிதானதல்ல. சுவாமி விவேகானந்தரிடம் செல்வமும் இல்லை, தொடர்புகளும் இல்லை, முறையான அழைப்பும் இல்லை. அவரது ஆதரவாளர்களின் உதவியோடு அவர் எப்படியோ அமெரிக்காவை அடைந்தார். சிகாகோவிற்கு வந்த அவர் பாராளுமன்றம் சில வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதை கண்டார். தங்குவதற்கு இடம் இல்லாமலும் சாப்பாடு இல்லாமலும் மிகவும் சிரமப்பட்டார். ஆயினும் கூட அவர் அமைதியாக இருந்தார், தியானம் செய்தார். மேலும் அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணி இருப்பதாக நம்பினார். பின்னர் செப்டம்பர் 11, 1893 அவரால் பாராளுமன்றத்தில் கலந்து கொள்ள முடிந்தது. அவரது உரை உலகின் மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றாக மாறியது. அவர் 5 வார்த்தைகளில் ஆரம்பித்தார். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரர்கள் என்று ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் முழு மண்டபமும் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் எழுந்து நின்று அவருக்கு 2 நிமிடங்கள் கைத்தட்டினர். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அவரது இதயத்தில் இருந்து வந்தவை. அந்த ஒரு வாக்கியத்தில் விவேகானந்தர் இனம், மதம், தேசியம் போன்ற மதச்சுவர்களை உடைத்து நாம் அனைவரும் ஒரே இனம் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டினார். அவர் தனது உரையில் மதங்களுக்கு இடையே சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் ஒற்றுமை பற்றி பேசினார். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களை இந்தியா எப்படி வரவேற்றது என்பதை பற்றி பெருமையுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் கூறியதாவது, வெவ்வேறு இடங்களில் உள்ள பல்வேறு நீரோடைகள் அவற்றின் நீரை கடலில் கலப்பது போல ஆண்டவரே, மனிதர்கள் செல்லும் வெவ்வேறு பாதைகள் அனைத்தும் முன்னிடம் செல்கிறது என்றார். சுவாமி விவேகானந்தரின் இந்த வார்த்தைகள் இந்தியாவையும் இந்து மதத்தையும் உலகம் பார்க்கும் பார்வையை மாற்றியது. அவர் பேசவில்லை, அவர் ஆத்மாக்களை எழுப்பினார். மிக முக்கியமாக சிகாகோவில் அவரது இருப்பு இந்தியா வறுமை மற்றும் மூட நம்பிக்கைகளின் நாடு அல்ல, அது ஆழ்ந்த ஞானம் மற்றும் ஆன்மீக ஒளியின் பூமி என்பதை உலகுக்கு காட்டியது. அன்பு நண்பர்களே, சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ அனுபவம் நம்பிக்கை, தைரியம் மற்றும் நோக்கம் எந்த தடையையும் உடைக்கும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. உலகம் உங்களை சந்தேகித்தாலும் உங்கள் மீதும் உங்கள் பணி மீதும் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையால் வரலாற்றை உருவாக்க முடியும். இந்தியர்களாக மட்டுமல்ல, உலகளாவிய குடிமக்களாகவும் எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.